ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம கம்பேக் கொடுத்துருக்க ஃப்ரீ ஃபயர் தான். ஸோ என்னன்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு நார்மல் மேட்ச் தான். நம்ம நார்மலாக விளையாடுவோம். சரி கைஸ், நான் ஒரு ஃபேஸ் கேம்போட தான் நேற்று வீடியோ சொல்லியிருப்பேன். ஏப்ரலில் நேற்று என்ன டேட்டுன்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நேற்று வந்துட்டு நான் ஃபேஸ் கேம் போடுறதா பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் நான் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த சைடில் இருக்கும்னு தெரியாது, பட் இருந்தால் இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு நான் பேசும்போது அதை அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுருக்கேன். அதில் வந்துட்டு நான் கேம் ப்ளே பண்ணும்போது என் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, நான் பேசியிருக்க மாட்டேன். பட் இது வந்துட்டு பேக்ரவுண்ட் சவுண்டு வீடியோ போயிட்டுருக்கு, நான் அப்படியே பேசுகிறது தான் இது. ஸோ இன்றைக்கி நம்ம கெல்லி அக்கா தான் எடுத்துன்னு வந்துருக்கோம். எப்படி கெல்லி அக்கா இப்போ வந்துட்டு நம்ம கெல்லி அக்கா வந்து ஸ்பீடாக ஓடுவாங்க. கூட நான் என்னென்ன ஸ்கில்ஸ் வச்சுருக்கேன்னா, கிளாக் கேரக்டரு, மேக்ஸிமு, அப்புறம் நம்ம கெல்லி அக்கா ஸ்பீடாக ஓடுறது. நான் வந்துட்டு என்ன செய்வார்னா, குத்துனா பவரு, கெத்துனா கிளவரு. ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு க்ளோவால் போடுறோன்னா அவனுக்கு நல்ல ஒரு குறி வைப்பேன். நான் 1x ஸ்கோப் தான், இங்கே பாருங்கள், 1x ஸ்கோப்பு தான் வச்சுருந்தேன். அப்போ அவன் தலை குறித்து போடு எப்படி விழுந்துச்சு பார்த்தீங்களா? இதாங்க ஸ்ட்ரிக்கு. அவன் வந்துட்டு க்ளோவாலுக்கு வெளியே வந்தால் நம்மளும் வெளியே க்ளோவாலோடைய பாதி சைடு நம்ம கவர் ஆனோம். பட் நமக்கு அவனை தெரியும், ஆனால் அவனுக்கு நம்மளுக்கு தெரியாது. அது வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான், அது ஒரு சின்ன ஈஸி பிளேஸ். இதே இடத்துல இன்னொருத்தன் அடி வாங்கினா எப்படி இருக்கும், நமக்கு சந்தோஷப்படுவேன் கைஸ். நான் சவுண்டு கேட்குது கைஸ், பாருங்க நான் சொன்னேண்ணா, பாருங்க ஏ. ஸோ நம்ம செகண்ட் கில்ல நம்ம ப்ரமோட் பண்ணியாச்சு. சரி, நான் இப்போ வந்துட்டு உட்பிக்கர் எடுக்கலான்னு பார்க்குறேன். நான் போய் ஜிப் வைக்க போகிறேன். சரி கைஸ், அப்படியே வாங்க, நான் குடும்பமாக போவோம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லால. ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேஸ் கேம் சொன்னோம்ல, அந்த கதை ஃபேஸ் கேம் வந்துட்டு நான் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு மட்டும் போடுறேன். எங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பேசியிருந்தோம்ல, அந்த இடத்துல நான் போடுவேன். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா கேமராலாம் வாங்கினோம்னா அதுக்கு மேலே பார்க்கலாம். எஸ்கேஎஸ் மாற்றிக்குவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ பட்ஜெட் கிடையாது. ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபோனில் வந்துட்டு நிறையா இது வந்துட்டு இது என் சேனலுக்குன்னு வாங்கின ஃபோன் கிடையாது. நான் வந்துட்டு எங்கள் அம்மா ஃபோன் தான் இது. எடிட்டிங்கு, ரெக்கார்டிங்கு எல்லாமே இதில் தான் வாய்ஸ் ஓவர் ஏற்றுறேன். நான் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஆப்போடைய பேர் கைன் மாஸ்டர் ஆப்பு சூப்பராக இருக்குது. ரெக்கார்டிங்க்கு வந்துட்டு இன்ஷாட் ரெக்கார்டர் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை உங்களது வந்துட்டு க்ரீன் டாட் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஹை பிக்சல் கேம் விளாட்னாலும் ஒன்று தான், எது பண்ணாலும் ஒன்று தான் கைஸ். ஹை பிக்சல் கேம் விளாட்றீங்கன்னா மேலே வந்துட்டு கார்னரில் எனக்கு தெரியும் பாருங்கள், மேப் பக்கத்தில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு டாட் மாதிரி ரொம்ப டிம்மாக இருக்குது. ஆனால் எனக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியும். அதை நீங்கள் தொட்டிங்கன்னா ரெக்கார்டிங்கெல்லாம் காமிக்கும். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு உட்பிகர் எடுக்கலான்னு பார்க்குறேன். நம்ம ஜிவ்வேயில் வந்துட்டு நிறைய உட்பிகர் கிடைக்கும்னு ஒரு சின்ன ட்ரிக் வீடியோ பார்த்தேன். ஸோ நம்ம ப்ளேலிஸ்ட்டில் நம்ம எல்லா இதுக்கும் போடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்னென்னா, நான் வந்துட்டு நேற்று பாடுறேன் உட்பிகர். ஸோ கைஸ், நேற்று வந்துட்டு நான் மைன்கிராஃப்ட் வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், நேற்று மைன்கிராஃப்ட் வீடியோ அதில் பாதியில் ஸ்னோவில் மாட்டினேன்ல, அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் அப்படியே போயினே இருந்தேன் கைஸ். நான் வீடு கட்ட போகிறேன், அது வந்துட்டு உங்களை ரெக்கார்ட் பண்ணுறேன். அதை நான் நாளன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு நாள் நான் ரெக்கார்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்துட்டு பயப்படவே வேணாம், நான் கரெக்டாக பண்ணித்தரேன் உங்களுக்கு. என்னோடய வியூவர்ஸ்க்காக நான் என்ன வேணால் செய்வேன். ஸோ கைஸ், உங்களுடைய ஐடி, நீங்கள் யாராச்சும் பிளேயர்ஸ், நம்ம எஃப்எஃப் பிளேயர்ஸ் இருந்தீங்கன்னா உங்கள் யூஐடி வந்துட்டு நீங்கள் கீழே கொடுங்க. நான் வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் எங்கள் கில்டில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்ஸ்
நாங்கள் பண்ண முடியும். நீங்கள் கில்டு வார்லாம் போகணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா வாங்க, நம்ம உங்களுக்காக நான் எவ்வளோ வேணால் வர ரெடியாக இருக்கேன். நான் வந்துட்டு ஒரு கேமிங் தமிழா, ஹரிஸ் கேரு, பிவிஎஸ் கேமிங்கு, வார்ருப்பு, அப்புறம் ஹிட் தமிழா, அப்புறம் மத்தேஷ் கேமிங், இவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். அப்புறம் நம்ம இவங்க ஜிடி அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம அவங்க கில்டு தான் இருந்தேன் முன்னாடிலாம். பட் இப்போ இல்லை. நான் வந்துட்டு கடைசியாக போட்ட எஃப்எஃப் வீடியோ வந்துட்டு கடைசியாக அரசனல் ஆனதான் தமிழில் வச்சுருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம நினச்ச மாதிரி பார்த்தோம், நம்ம ஃபேமிலிக்காக எல்லாம் செஞ்சு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நடந்து போச்சு. காய்ஸ் 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 இப்போது சுருன்னு ஒரு ஏரோப்ளேன் போகுதுல்ல, அது வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னன்னா, நான் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட் ஆண்டு தான் இருக்கேன், ஏர்போர்ட் பேக் சைடு. ஸோ அந்த ஏரோப்ளைனில் ஏறும்ல, அந்த இடத்துல தான் நான் அங்கே இருக்கேன். ஸோ இப்போ அவன் போகிறான் பாருங்களேன், வண்டி எடுத்துன்னு போய் கீழே விழுவான். அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் போடலான்னு பார்த்தேன், ஃபுல் எல்லோ. சோனியாக்கு யார் ட்ரெஸ் இருந்ததுன்னா 3 செகண்டு தலை கம்முனுந்துக்கிறோம். இப்போது நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பேன். நான் தாம்சன் எடுத்துகிட்ருப்பேன், நான் ஒரு டபுள் பேரல் கிடச்சிருக்கோம், அதை நான் விட்டுட்டு வேறு கணத்துறேன். லாஸ்ட்டு ஜோன் வரைக்கும் சர்வை பண்ணிட்டேன் கைஸ், லாஸ்ட்டு ஜோன். அப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா அது லாஸ்ட்டில் நீங்களே அவங்க பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறானுங்க. இன்னும் 2 பேர், ஐயோ 3 பேர் இருக்கிறானுங்க, 3 பேர் கைஸ். 10th ஃபைனல் ஃபைட்டுக்கு இப்போ நான் அங்கே ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு பையன் வருவான் பாருங்கள், சில்லுன்னு நடப்பான் மேடம், சில்லுன்ட்டு. அவனை இப்போ கதையை முடிச்சிடுவான் பாருங்கள், ஈஸியாக முடிப்பேன். ஆனால் குளோவல் போட்டிருப்பான். லாஸ்ட்டு ஃபைனல் ஃபைட்டு 10 அலைவ். அவனை நான் சுட போகும்போது அவன் காணும். அவன் எங்கே ஓடினானே தெரில. அங்கே போய் பாருங்களேன், நான் ரஷ் பண்ணிட்டு போவேன், அவன் எங்கே போனானே தெரியல. பாருங்க அவன் எங்கே போனானே தெரில, எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. பின்னாடி ஒருத்தன் வண்டி எடுத்துன்னு ஜொர்ன்னு வந்தான் பாருங்க. இப்படி திரும்பி நான் இப்படி போகிறேன்னா அடுத்த செகண்ட் ஒரு கார் எடுத்துன்னு வரான். எனக்கு திக்குன்னு ஆகிடுச்சு. இப்போனா பாருங்களேன், இப்போ நான் அப்படியே போயிட்டேன்னா அங்கே கார் இருந்துச்சு பாருங்க, அப்படியே நான் ஒரு ஹெட்ஷாட் போடுவேன் பாருங்க. என்னடா இது. இப்போ வந்துட்டு என்னவென்றால், இப்போது அவங்க கதையை நான் முடிச்சிருந்தேன். ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்கள்லாம் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்களாம்மா. கரீனாக்காரன்ற பாரு, யூடியூப்காரன் எனக்கு போடுறான். எனக்கு எப்படி இருக்கும், நம்ம ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி. ஸோ நான் இப்போ அந்த பிக்சரை போடுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களாம். 11% சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, 88% சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க நீங்கள். ஸோ வந்துட்டு ஐயோ பேரியல் 2813T. ஸோ பாய் காய்ஸ். இந்த